Welcome to Jazz Media. Hello students. இன்னைக்கு நம்ம 10th standard maths exercise 1.1ல 7th sum பார்க்க போறோம். இந்த 7th sumல question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Let a is equal to set of all natural number less than 8. 8ங்கற நம்பரை விட less than நம்பரா இருக்கும். எல்லாமே natural நம்பரா இருக்கும்னு சொல்றாங்க. Natural நம்பர்னாலே நமக்கு தெரியும் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர். 1ல இருந்து 8க்கு லெஸ் ஆன நம்பர். 8க்கு லெஸ் ஆன நம்பர் என்னது? 7. அப்போ 1ல இருந்து 7 வரைக்கும் உள்ளதுதான் a ஓட வேல்யூ. ஏ தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏ என்பது 8ஐ விட குறைவான 7 எண்களின் கணம். 7 எண்கள்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர். அந்த 7 எண்களில் 8ஐ விட குறைவான நம்பர். 8ஐ விட குறைவான நம்பருங்கிறப்போ 7 வரைக்கும் எழுதிக்கலாம். இப்போ 1லேருந்து 7 தான் வந்துட்டு என்னது ஏவோட வேல்யூ. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7. சரியா, இதான் ஏவோட வேல்யூ. அடுத்து பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. பகா எண்களின் பாருங்க, 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். அப்போது ப்ரைம் நம்பர் எழுதணும். 8ஐ விட கம்மியான நம்பர்ஸ் வரைக்கும் எழுதணும். அப்போது ப்ரைம் நம்பர்னாலும் நமக்கு தெரியும் என்னது, எந்த ஒரு நம்பர் அந்த டேபிளில் மட்டும் வரணும், வேறு எந்த டேபிள்லையும் வராத நம்பர் தான் வந்துட்டு ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்போது 2 3 5 7 வரைக்கும் தான் எழுதலாம். ஏன்னா 7க்கு அடுத்த ப்ரைம் நம்பருங்கிறப்போ 11க்கு போயிடும். அப்போ 8ஐ விட குறைவுங்கிறப்போ 7 வரைக்கும் தான் நம்ம எழுத முடியும். சரிங்களா? அப்போ 2 3 5 7 தான் என்னது, 8ஐ விட குறைவான ப்ரைம் நம்பர் பகா எண்கள். அடுத்து சியோட வேல்யூ பாருங்கள். செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். இரட்டைப்படை பகா எண்களோட கணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் ப்ரைம் நம்பரு. இந்த ப்ரைம் நம்பரில் எது வந்துட்டு ஈவன் நம்பர்? 2ங்கிற வேல்யூ தானே. அப்போது சியோட வேல்யூ என்னது? வெறும் 2 மட்டும்தான். சரியா? இப்போ ஏபிசி மூணுத்துக்கும் நம்ம வேல்யூஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம கொஷினை கண்டுபிடிக்க வேண்டியதான், கொஷினுக்குள்ள ஆன்சரை. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு கொஷினோட எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ் நமக்கு என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறப்போ ஏயும் பியும் இன்டர்செக்ட் பண்ணும். ஏவோட வேல்யூ என்ன? 1 2 3 4 5 6 7. இன்டர்செக்ஷன் பி. பியோட வேல்யூ என்ன? 2 3 5 7. இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸை எடுத்து எழுதணும். எது இதெல்லாம் காமனாக இருக்குது பாருங்கள். 2 காமனாக இருக்கா, அப்புறம் 3 காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது, 7 காமனாக இருக்குது. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன? 2, 3, 5, 7. சரிங்களா? இன்டர்செக்ஷன் பி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸை சியோட கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அப்போது கிடைச்ச வேல்யூ என்ன நமக்கு? 2, 3, 5, 7. இதை சியோட கிராஸ் பண்ணணும். சியோட வேல்யூ நமக்கு என்ன? 2 தானே. அப்போது அந்த 2வை எழுதிக்கணும். இதை கிராஸ் பண்ணணும். ஒவ்வொரு நம்பரையும் கிராஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆர்டர் பேக் கிடைக்கும்? 2, 2 3, 2 நெக்ஸ்ட்டு 5, 2 7, 2. சரிங்களா? இப்போ இதுதான் நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சிக்குள்ள ஆன்சர். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் என்ன நமக்கு? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி எழுதிக்கலாம். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், தென் ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ கிராஸ் சிங்கிறப்போ ஏவோட வேல்யூஸ் என்ன? 1 2 3 4 5 6 7. இதுதான் ஏவோட வேல்யூ. கிராஸ் சிங்கிறப்போ 2 மட்டும்தான் வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. சரியா? இது ஏ கிராஸ் சி. தென் பி கிராஸ் சி போடணும். பி கிராஸ் சிங்கிறப்போ பியோட வேல்யூஸ் என்னென்னோ? 2, 3, 5, 7. இது பியோட வேல்யூஸ். கிராஸ் சியோட வேல்யூ 2. இப்போது இதோட கிராஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2, 2 3, 2 5, 2 7, 2. சரிங்களா? இது பி கிராஸ் சி. இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா? இப்போது இன்டர்செக்ட் பண்ணலாம். ஏ கிராஸ் சி intersection
B cross C intersect பண்ண பாருங்க ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க A cross C என்னென்ன கிடைச்சது நமக்கு இங்க கிடைச்சிருக்க வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கோங்க இங்க 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 இது A cross C குள்ள வேல்யூ இன்டர்செக்ஷன் B cross C க்கு என்ன கிடைச்சிருக்குது நமக்கு 2, 2 3, 2 5, 2 7, 2 இப்போ இங்க இன்டர்செக்ஷன்ங்கறப்போ நம்ம என்ன பண்ணனும் இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்து எழுதுறோம் என்னென்னலாம் காமனா இருக்கு இங்க 2, 2 காமனா இருக்கா வேற 3, 2 காமனா இருக்கு 5, 2 காமனா இருக்கு 7, 2 காமனா இருக்கு அப்போ ஆன்சர் என்ன நமக்கு இங்க 2, 2 3, 2 5, 2 7, 2 ஸோ இதுதான் ஆன்சர் இதை செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பார்த்தா எல்லாமே ஈக்குவலாக இருக்கா 2, 2 3, 2 5, 2 7, 2 ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா ஸோ என்ன எழுதலாம் ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS இல்லைனா A intersection B cross C equal to A cross C intersection B cross C னு கொஷினை எழுதிடணும் இப்போ வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு hence verified இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனுக்கு போகலாமா செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க A cross B minus C equal to A cross B minus A cross C அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே மைனஸ்லாம் வந்திருக்கு இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் LHS நமக்கு என்ன A cross B minus C ரைட்டா ஃபர்ஸ்ட் B minus C கண்டுபிடிக்கணும் B minus Cங்கிறப்போ B ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க B ஓட வேல்யூ நமக்கு என்ன 2 3 5 7 அதை எழுதிக்கலாம் 2, 3, 5, 7 மைனஸ் C ஓட வேல்யூ 2 இப்போ இங்கே மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த C டேர்ம் என்ன இருக்கோ இங்கே 2 இருக்கா இந்த 2வை மட்டும் தூக்கிட்டு பாக்கி இருக்கிறது தான் நம்ம ஆன்சராக எழுதணும் இங்கே மைனஸ் கொடுத்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த டேர்மை இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற டேர்ம்ஸ்லேருந்து தூக்கிடணும் புரியுதுங்களா இங்கே 2 மட்டும்தான் இருக்குது அப்போது இங்கே இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸில் 2 இருந்ததுன்னா அந்த 2வை தூக்கிடணும் 2 இங்கே இருக்குதா அப்போது இதை கேன்சல் பண்ணிடணும் கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் என்ன இருக்குதோ அதை தான் ஆன்சராக எழுதணும் 3, 5, 7 இப்போ அவ்வளோதான் B minus Cயோட ஆன்சர் இப்போ நம்ம என்ன பண்ணணும் A cross B minus C கேட்டிருக்காங்களா இப்போ கிடைச்ச ஆன்சரோட ஏவை வந்துட்டு க்ராஸ் பண்ணணும் ஏவோட வேல்யூ நமக்கு என்ன 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B minus Cக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 3, 5, 7 இப்போ இதை க்ராஸ் பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் இந்த ஒவ்வொரு டேர்மோடையும் க்ராஸ் பண்ண போகிறோம் இப்போ க்ராஸ் பண்ணால் என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் இந்த 1ஓட ஒவ்வொரு டேர்மையும் க்ராஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு 1, 3 அடுத்து 1, 5 நெக்ஸ்ட்டு 1, 7 அடுத்து இந்த 2ஓட ஒவ்வொரு டேர்மையும் க்ராஸ் பண்ணணும் பண்ணால் 2, 3 2, 5 2, 7 நெக்ஸ்ட்டு இங்கே நான் எழுதுகிறேன் கண்டினியூட்டி ஓகேங்களா 3ஓடங்கிறப்போ 3, 3 3, 5 3, 7 சரிங்களா அடுத்து 4 இருக்கா இப்போ 4ஓட ஒவ்வொரு டேர்மையும் நம்ம க்ராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 4, 3 4, 5 4, 7 நெக்ஸ்ட் என்ன இருக்குது 5 இருக்குது 5ஓட க்ராஸ் பண்ணால் 5, 3 5, 5 5, 7 நெக்ஸ்ட் என்ன இருக்குது 6 இருக்குது இப்போ 6ஓட க்ராஸ் பண்ணால் 6, 3 6, 5 6, 7 அடுத்த டேர்ம் என்ன இருக்குது 7 இருக்குது 7ஓட ஒவ்வொரு டேர்மையும் க்ராஸ் பண்ணால் 7, 3 7, 5 7, 7 ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு A cross B minus Cயோட ஆன்சர் ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் இது ஏன்னா இது LHS நெக்ஸ்ட்டு RHS போடணுமா RHS என்ன நமக்கு A cross B minus A cross C ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சிக்கணும்
A cross B அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நான் ஏவோட வேல்யூ என்ன 1 2 3 4 5 6 7 இது ஏவோட வேல்யூ. கிராஸ் பியோட வேல்யூ என்ன 2 3 5 7. இப்போது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஒவ்வொரு டேர்மையும் இந்த ஒவ்வொரு டேர்மையும் க்ராஸ் பண்ண போகிறோம். 1 வந்துட்டு ஒவ்வொரு டேர்மையும் க்ராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1, 2 1, 3 1, 5 1, 7. அடுத்து 2 ஒவ்வொரு டேர்மையோடையும் க்ராஸ் பண்ணால் 2, 2 2, 3 2, 5 2, 7. அடுத்து 3 க்ராஸ் பண்ணுறோம். 3, 3 3, சாரி ஃபஸ்ட்டு 2 போட்டுக்கணுமா? 3யோட ஃபஸ்ட்டு 2 தானே இருக்குது. அப்போ 2 தானே க்ராஸ் பண்ணணும். 3, 2 3, 3 3, 5 3, 7. நெக்ஸ்ட்டு 4ஓட பண்ணிங்கன்னா 4, 2 4, 3 4, 5 4, 7. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 இருக்கா? 5ஓட க்ராஸ் பண்ணிக்கலாம். 5, 2 5, 3 5, 5 5, 7. அடுத்து என்ன இருக்குது? 6 இருக்குது. 6ஓட பண்ணால் 6, 2 6, 3 6, 5 6, 7. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 7 இருக்குது. 7ஓட பண்ணோம்னா 7, 2 7, 3 7, 5 7, 7. ஸோ இதான் A cross Bக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross C. A cross Cங்கிறப்போ ஏவோட வேல்யூ என்ன? 1 2 3 4 5 6 7. இதோட C வேல்யூ என்ன? 2. இப்போ இதை க்ராஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஜஸ்ட்டு 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. இவ்வளோதான் A cross C. இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A cross B மைனஸ் A cross C. மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இப்போ மைனஸ் கொடுத்து பக்கத்தில் என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டேர்ம்லேருந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடணும், கழிச்சிடணும். சரிங்களா? அப்படின்னா இப்போ A cross Cயில் என்னென்ன வேல்யூஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அது அத்தனையும் இந்த A cross Bயில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம தூக்கிடணும். தூக்கிட்டு பாக்கி என்ன இருக்குதோ அதை மட்டும் எழுதுனா போதும். இப்போ என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? A cross Cயில் 1, 2 இருக்குது. இதே 1, 2 A cross Bயில் இருக்குதா? இருக்குது. அப்போது இந்த வேல்யூ நமக்கு வேண்டாம், கேன்சல் பண்ணிவிடுவோம். அடுத்து இங்கே 2, 2 இருக்குது. இங்கே 2, 2 இங்கே இருக்குது. அப்போது இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 3, 2 இருக்குது. இங்கே 3, 2 இருக்கா? இருக்குது. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4, 2 இருக்குது. இங்கே இருக்குதா? இருக்குது. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் பாருங்கள் 5, 2 இருக்குது. இந்த 5, 2 இங்கேயும் இருக்குது, அதை கேன்சல் பண்ணியாச்சு. 6, 2 இருக்குது, அதையும் தூக்கியாச்சு. அடுத்து 7, 2 இருக்குது, அதையும் தூக்கியாச்சு. இப்போது இந்த A cross Cயில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் A cross Bயில் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் தூக்கிடணும். நம்ம அதே போல் தூக்கியாச்சு. இப்போது இந்த A cross Bயில் பாக்கி என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குதோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். அதுதான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? இப்போது பாக்கி இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எடுத்து எழுதலாமா? இப்போ பாக்கி என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம எழுத போகிறது என்ன? ஆன்சர் எழுத போகிறோம். என்னென்னு எழுத போகிறோம்? A cross B மைனஸ் A cross C. இப்போ இதோட ஆன்சர் என்ன? இந்த அடித்த வேல்யூஸை தவிர்த்து பாக்கி என்ன இருக்கோ அதுதான். பாக்கி என்ன இருக்குது? இங்கே ஸ்டார்டிங் 1, 3 இருக்குது. அதுலேருந்து எழுத ஆரம்பிக்கலாம். 1, 3 1, 5 1, 7. இங்கே 2, 2 அடித்தாச்சு. அப்போ பக்கத்தில் ஒரு டேர்ம் என்ன? 2, 3 2, 5 2, 7. நெக்ஸ்ட்டு 3, 3 3, 5 3, 7. இங்கே 4, 2 அடித்தாச்சு. அடுத்து 4, 3 4, 5 4, 7 5, 2 அடித்தாச்சா? அடுத்து என்ன இருக்குது? 5, 3 இருக்குது. அப்புறம் 5, 5 இருக்குது. 5, 7 இருக்குது. 6, 2 தூக்கியாச்சு. இப்போ பாக்கி என்ன இருக்குது? பேலன்ஸு 6, 3 6, 5 6, 7 7, 3 7, 5 7, 7.
அவ்வளோதான் A cross B மைனஸ் A cross Cக்குள்ள ஆன்சர். என்ன பண்ணியிருக்கோம், இங்கே A cross Cயில் என்னென்ன ஆன்சர்லாம் கிடச்சதோ அது அத்தனையும் A cross Bயில் இருக்குதான்னு பார்க்குறோம். அது இருந்ததுன்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் தூக்கிடுறோம், அதாவது கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குதோ, அதாவது அந்த A cross Bயில் பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதை மட்டும் எடுத்து ஆன்சராக எழுதுகிறோம். அதுதான் A cross B மைனஸ் A cross Cக்கு உண்டான ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இதான் 7th sum. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.